தேவனை குறித்து கேட்ட நான் கேட்ட சத்தியத்தை என் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறேன். அப்ப போகும்போது தேவனை குறித்த எக்ஸாக்ட் ரெவலேஷன், துல்லியமான அறிவு உங்களுக்கு உண்டாகும். அதுலதான் அந்த அறிவு, தேவனை குறித்த உங்க அறிவு உங்களுக்கு பர்சனல் ரெவலேஷன் வந்துச்சுன்னா தேவனை குறித்த பயபக்தி உங்களுக்கு. ஏன் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம், ரியல் பயம், ரெஃபரன்ஷியல் ஃபியர் ஏன் இல்லை தெரியுமா சபையில்? அது பெரிய தடையா இருக்கு. இன்னைக்கு அஞ்சி நடுக்கிற பயம் இருக்கு, அந்த பயம் இருக்கு, எல்லா இடத்துலையும் இருக்கு. ரியல் பயம் இல்லை. ஏன் இல்லைன்னா நீதிமொழி 2 சொல்றாரு, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் தேவனை குறித்த தனிப்பட்ட அறிவின் மூலமாக தான் உண்டாது. தேவனை குறித்த பர்சனல் ரெவலேஷன், தேவன் இருக்கிற 1-to-1 ரிலேஷன்ஷிப். தேவன் யார், அவருடைய நேச்சர் என்ன, குணாதிசயம் என்பதை ஒரு மனிதன் தனிப்பட்ட ரீதியில் ரெவலேஷனா பெறுறது. ரெவலேஷனா பெறதுன்னா சத்தியத்தை அறிகிறது மட்டுமல்ல, ரெவலேஷன் மோடுக்குள்ள போறது. தேவனை குறித்து கேட்கிறோமா, மீடியேட்டர் மூலமா கேட்கிறோம். மீடியேட்டர் மூலமாக தேவனை குறித்து என்ன கேட்டோமோ அந்த சத்தியத்தை என் இருதயத்தில் பதிச்சு வச்சு அதை நான் அப்ளை பண்ணும் பொழுது தேவனுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்குள்ள போனோம். விளங்கலையா? தேவனை குறித்து கேட்கறது வேற. தேவனை குறித்து கேட்ட நான் கேட்ட சத்தியத்தை என் வாழ்க்கையில பயன்படுத்தும் பொழுது தேவனுடைய பர்சனல் ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போறேன். அப்ப போகும்போது தேவனை குறித்த எக்ஸாக்ட் ரெவலேஷன், துல்லியமான அறிவு உங்களுக்கு உண்டாகும். அதுலதான் அந்த அறிவு, தேவனை குறித்த உங்க அறிவு உங்களுக்கு பர்சனல் ரெவலேஷன் வந்துச்சுன்னா தேவனை குறித்த பயபக்தி உங்களுக்கு இருக்கும். எனக்கு சொல்றேன், பிரதர் இருக்கார், பிரதர் சார்ல்ஸ் இருக்கார். அவர் ஒருத்தர் பயங்கரமா மதிக்கிறார். அவரை பற்றி ஆகோ ஓகோன்னு பேசுகிறார். அவரை மாதிரி ஒரு நட்பு எனக்கு கிடைச்சதே பாக்கியங்க. அவரை மாதிரி ஒரு நல்லவரை நான் பார்த்ததே கிடையாது. அவர் அப்படிப்பட்ட ஒரு உத்தமர், அப்படிப்பட்ட ஒரு நபரை என்ன கனவுளோட பார்க்க மாட்டேன். இப்படி ஒரு நபர் கிடப்பாரான்னு எனக்கு புரியல அப்படின்னு அவரை பற்றி ஆகோ ஓகோன்னு பேசுகிறார். அவரை குறித்து நான் கேள்விப்படுகிறேன். அவரை மதிக்கிற மாதிரி நான் மதிப்பேனா? மதிக்க முடியாது. கொஞ்சம் மதிப்பு இருக்கும். நல்ல ஆள் இருக்க, ரொம்ப நல்லா சொல்கிறாரு, சிறப்பாக சொல்கிறாரு, செயல் நல்லா இருக்குங்கிறாரு, பேச்சு நல்லா இருக்குங்கிறாரு, உத்தமருங்கிறாரு அப்படின்னு இருக்கும். ஆனால் அவர் யாரோட பழகினாரோ அதே பழக்கம் எனக்கு ஏற்பட்டது என்றால் அவரை மதிக்கிற அதே மதிப்பும் மரியாதை எனக்கு இருக்கும். எப்போ இருக்கும்னா இன்டைரக்டா கேட்கறதுனால டைரக்ட் ரிலேஷன்ஷிப்குள்ள வரணும். இன்னைக்கு மக்கள் தேவனை குறித்து கேட்ட அத்தனை பிரசமும் இன்டைரக்டா தான் கேட்டாங்க. தேவன் அப்படிப்பட்டவரான், தேவன் இப்படிப்பட்டவரான், தேவன் நல்லவரான், தேவன் ஆசீர்வதிப்பாரான், தேவன் உயர்த்துவாரான், அதுவா இதுவா. டைரக்ட் ரிலேஷன்ஷிப்ல வந்தாங்களான்னு கேட்டா பெரும்பாலான மக்கள் வரவே இல்லை. சபைக்கு வருவாங்க, ஆனா அந்த ஆஸ்மாசிஸ்லயே உட்கார்ந்தாவே எல்லாம் மாறுன்னு நினைக்கிறாங்க. அப்படி மாறுவது கிடையாது. வாஞ்சை. இப்போ நான் தாகத்தை குறித்து பேசுகிறேன். 3 வாரம் தாகம்டா என்ன பேசுவோம், தண்ணி எவ்வளோ முக்கியம் தெரியுமா அப்படின்னு தாகத்தை குறித்து நான் பேசுகிறேன். தாகம் எடுத்தால் என்னென்ன செய்யும் அப்படின்னு பேசுகிறேன். 1 வாரம் தண்ணியுடைய அவசியம் சொல்கிறேன். தண்ணி குடிக்கலன்னா வரக்கூடிய தீமைகளை குறித்து பேசுகிறேன். இவ்வளையும் சொல்லிட்டு உங்களுக்கு தாகம்னா என்னன்னே தெரியலைன்னா நான் சொல்கிறது விளங்கவே விளங்காது. நான் சொல்லி புரியுதுங்களா? அதே மாதிரி தேவனை குறித்து அந்த தர்ஸ்ட் இருக்கணுங்க. நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள் இருக்கு. ஆண்டவரை அறியணும், நீர் யார், நீ எப்படிப்பட்ட ஒரு நேச்சர் என்ன, அப்படி அறிந்து செயல்படணும். சபைக்கு பெரும்பாலான பிரசங்கம் நல்லா கவனிங்க. நான் பிரின்சிபல் பேசுறேன், வெற்றி பெறுக்கான கோட்பாடுகளை பேசுறேன். கோட்பாடுகளை கேட்டுட்டு கோட்பாட்டை கொடுத்தவரோட ரிலேஷன்ஷிப் இல்லைன்னா வாழ்க்கை மாறாது. நான் சொன்னது புரியுதுங்களா? இஸ்ரேல் மக்களை குறித்து சொல்லுது, அவர்கள் தேவனுடைய கிரியிலே கண்டார்கள் இருக்கு. இஸ்ரேல் மக்கள், மோசே அவருடைய வழிகளை கண்டான் இருக்கு. இஸ்ரேல் மக்கள் முழுவதும் தேவனுடைய ஆக்ஸை மட்டும் பார்த்தாங்க, ஆனா மோசே மட்டும் தான் தேவனுடைய நேச்சரை பார்த்தான். க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல இருந்தாங்க. தேவன் விரும்புகிறதா தான். அப்படிப்பட்ட க்ளோஸ் ரிலேஷன்ஷிப் வேணும்னா அடிச்சிருவாரோ நிராகரிச்சிருவாரோ அந்த பயம் இருக்கக்கூடாது உங்களுக்கு.
அதனால சரியான பயம் இருக்கிறது தான் ஜெயத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். நீதிமொழிகள் திருப்போம், நீதிமொழி 2 1ஆம் வசனத்திலிருந்து. என் மகனே, உன் செவியை ஞானத்துக்கு சாய்த்து உன் இருதயத்தை புத்திக்கு அமைய பண்ணும் பொருட்டு என் வார்த்தைகளை ஏற்றுக்கொண்டு என் கட்டளைகளை உன்னிடத்தில் பத்திரப்படுத்தி ஞானத்தை வா என்று கூப்பிட்டு புத்தியை சத்தமிட்டு அழைத்து அதை வெள்ளியைப் போல நாடி புதைகளை தேடுகிறது போல தேடுவாயாகில் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுவது இன்னதென்று நீ உணர்ந்து தேவனை அறியும் அறிவை எப்பொழுது கர்த்தருக்கு முதல் வசனம் போடுமா, செவியை சாய்த்து ஞானத்துக்கு செவியை சாய்த்து இருதயத்தை புத்திக்கு அமர பண்ணும் பொருட்டு வார்த்தையை ஏற்றுக்கொண்டு கட்டளைகளை இருதயத்தில் வைத்து வெள்ளியும் பொன்னையும் தேடுகிறது போல வசனத்தை தேடுகிறீர்கள் என்றால் அப்பொழுது கர்த்தருக்கு பயப்படுகிற பயம்னா என்னன்னு தெரியறது மட்டுமல்ல, தேவனை அறிகிற அறிவை கண்டடைவீங்க. சபைக்கு சும்மா வர்றதில்லைங்க, வந்துட்டு சும்மா உட்காந்தாவே வாழ்க்கை மாறாது, ஆஸ்மாசிஸ்ல மாறாது. சத்தியத்துக்கண்டு வாஞ்சியா இருக்கணும், தாகம் இருக்கணும், வசனத்துக்கண்டு நம்ம வித்து போடணும்.